நாடாளுமன்ற நுழைவு வாயில் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. சிஜேபி கட்சியினர் அங்கிருந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிஜேபி கட்சியினர் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட நுழைவு வாயில் முன்பு வந்தபோது அவர்களை துணை ராணுவ படையினர் கண்ணீர் புகை குண்டுகளையும் தடியடி நடத்தியும் அவர்களை கலைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பதற்றம் காரணமாக டெல்லியில் மத்திய பகுதிகளில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் 4 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டான். நிரஞ்சன், தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? அங்கிருந்து கலந்து சென்றவர்கள் மீண்டும் எங்காவது போராட்டம் நடத்த வாய்ப்பு உள்ளதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க நிரஞ்சன். டெல்லியை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற பகுதி என்பது ஒரு வட்டமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சர்க்கிள் மாதிரியான ஒரு இடமாகத்தான் இருக்கும். அதை இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடம் இருக்கும். எனவே எந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் உள்ளே நுழைந்தாலும் வெளியே செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு வட்டம் அடித்து விட்டு தான் வர வேண்டும். நோ என்ட்ரி பகுதிகள் என்று ஏராளமான விஷயங்கள் இருக்கும். எனவே இந்த உள்ளே வந்தவர்கள் உள்ளே நுழைந்து விட்டாகிவிட்டது. ஆனால் அவர்கள் வெளியேறக்கூடிய பணி என்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உள்ளே வந்தவர்கள் காவல்துறையினருடைய கட்டுப்பாடுகளை மீறி, அவர்களுடைய தடைகளை மீறி தான் உள்ளே வந்திருந்தார்கள். அவர்கள் வெளியே செல்லும் பொழுது கூட்டமாக, ஏனென்றால் அந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசியவுடன் அதனுடைய தாக்கம் என்பது மிக மோசமாக இருக்கும். உடனடியாக மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டுவிடும், கண்களை திறக்க முடியாது, உடல் நடுக்கம் என்பது ஏற்படும், வாந்தி வந்துவிடும், குமட்டலாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் நாம் முழுமையாக ஸ்தம்பித்து போய்விடுவோம். அது போன்ற ஒரு சூழலில் அனைவரும் சிதறி அடித்துக் கொண்டு அங்கே இங்கே என்று ஓடினார்கள். அந்த பதற்றம் என்பது முக்கியமான நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி பட்டேல் சௌக் ரயில் நிலையம் என்ற ரயில் நிலையம் இருக்கும், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் என்ற ஒரு ரயில் நிலையம் இருக்கும், ஜன்பத் என்ற ஒரு ரயில் நிலையம் இருக்கும். இந்த ரயில் நிலையங்கள் அனைத்துமே தற்காலிகமாக மூடப்பட்டு விட்டதன் காரணமாக ரயில் நிலையங்களுக்குள் உள்ள மெட்ரோ நிலையங்களுக்குள் புகுந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு இல்லை. மற்ற இடங்களில் எல்லாம் பேரிகேடுகள் என்பது இருக்கிறது. பொதுமக்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வளவு இக்கட்டான சூழல் இருந்ததனால் வெளியே செல்ல முடியாத ஒரு திணறலான ஒரு சம்பவம் என்பதுதான் இருக்கிறது. தற்பொழுது நாம் வீடியோவில் பார்க்கக்கூடிய காட்சி என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய கிருஷி பவன் என்று சொல்லப்படக்கூடிய விவசாயத்துறைக்கான ஒரு அமைச்சகம். அதன் அருகிலேயே தான் ரயில் பவன் என்பது இருக்கிறது. எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். நாடாளுமன்றத்தின் இது ஒரு குறிப்பிட்ட நுழைவு வாயில் பகுதி தான். இது போன்று 3-4 நுழைவு வாயில் பகுதி இருக்கும். அந்த அத்தனை இடங்களிலுமே போராட்டக்காரர்கள் இருக்கின்றார்கள். மேலிருந்து சரமாரியாக இந்த கண்ணீர் புகை குண்டுகள் என்பது வீசப்பட்டு கொண்டேதான் இருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் கிளப் மாதிரியான பகுதிகள் அனைத்துமே மூடப்பட்டு விட்டது குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பல இடங்களில் துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நுழைவு பகுதிகள் என்பது முழுமையாக சீல் செய்யப்பட்டிருக்கிறது. தேவையானவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள், வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். புது ஆட்கள், சம்பந்தம் இல்லாத ஆட்கள் யாரும் உள்ளே வருவதற்கோ அல்லது மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதற்கோ அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை ஆங்காங்கே போராட்டக்காரர்கள் மரத்தின் அடியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் முழுமையாக கலைந்து போகவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக பல்வேறு கைது நடவடிக்கை என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமாஜ்வாதியை கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டிம்பிள் யாதவ் மற்றும் தர்மேந்தர் யாதவ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. இந்த காக்ரோச் ஜனதா கட்சியின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நாடாளுமன்றத்துக்கு உள்ளே இருந்து சாலைகளுக்கு வர தொடங்கிய இவர்கள் இருவரும் தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஒரு உரிய நீதி வேண்டும் என்று கேட்டு காக்ரோச் ஜனதா கட்சியினர் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தற்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெளிப்படையான அந்த ஆதரவை தெரிவிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. கைது நடவடிக்கை என்பது தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் நெருங்க தொடங்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. மிக முக்கியமான ஒரு நகர்வாகத்தான் இதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இவ்வளவு வன்முறை என்பது நடந்ததற்கு பிறகு இந்த காக்ரோச் ஜனதா கட்சியினர் பேச்சுவார்த்தையை
நடத்துவார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல டெல்லி இந்த போராட்ட காலங்களுக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருவரும் தனியாக ஆலோசனை என்பதை நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் இந்த போராட்டக்காரர்களின் அதிமுக்கியமான கோரிக்கை என்பது தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான். இது வெறும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மட்டுமல்ல, கடந்த காலங்களில் நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள், பிறகு பல்வேறு மத்திய தேர்வுகளில் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய இந்த நீட் வினாத்தாள் கசிவு, மற்ற வினாத்தாள்கள் கசிவு, ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அனைத்து மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய கல்வித்துறை சார்ந்த முக்கியமான விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். அப்படியான விஷயங்களை செய்யாமல் இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் போராட்டக்காரர்கள் அந்த ஆவேசமடைந்து விட்டார்கள். ஏனென்றால் காவல்துறையினர் தடி எடுத்து அடிக்கும் பொழுது என்னை அடியுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் அடியுங்கள் என்று அவர்கள் அந்த உத்வேகத்தை காட்டியது என்பது கடுமையான ஒரு தாக்கத்தை காவல்துறையினர் மத்தியிலும் ஏற்படுத்தி இருந்தது. அவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன செய்வதென்று முடியாமல் திணறத் தொடங்கினார்கள். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவலாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லக்கூடிய வாயில்களும் தற்பொழுது தற்காலிகமாக மூடப்படுவதாகவும், அங்கே ஆயுதம் ஏந்திய துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு நகர்வாகத்தான் நாம் இதனை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகை என்பதும் நாடாளுமன்றத்திலிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் தான் இருக்கக்கூடியது. எனவே அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கியமான சாலைகள் மற்றும் வாயில்கள் மூடப்பட்டு வருகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகை என்பது இந்தியாவின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் ஏதேனும் அசம்பாவித சம்பவம் நடந்தால் அது ஒரு பெரிய அவமானகரமான விஷயமாக மாறிவிடும். ஏற்கனவே டெல்லி விவசாயிகள் போராட்டம் கடைசி கட்டத்தில் இருந்த பொழுது டெல்லி செங்கோட்டைக்குள் நுழைந்து போராட்டக்காரர்கள் அத்துமீறியது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.